ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான புதினா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர்ஸை நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக சில்லி பவுடரும் சால்ட்டு சேர்த்து நல்லா கலர் விட்டுட்டு ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 2 க்ரீன் சில்லி, தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தாளிப்புக்கு சீரகமும் வேர்க்கடலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கட் பண்ணி வச்ச காய்கறிலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு குக் பண்ண ரைஸ் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச பன்னீர்ஸை நல்லா மேலாட்டம் தூவி இறக்கலாம். சூப்பரான புதினா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. மறக்காமல் நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னதான் இருக்குது தெரியல இந்த தொக்கு ரெசிபி. எவ்வளோ தொக்கு ரெசிபி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த ரெசிபி எனக்கு ஸ்பெஷல் தான். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்ட் ஆகிடுவீங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிப்பு தேவையானதெல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச ஆனியன், தக்காளி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் கடுகும் மீடியம் ஃப்ளேமாக வறுத்து எடுத்து சேர்த்தா சூப்பரான கத்திரிக்காய் புளி தொக்கு ரெசிபி ரெடி. இறக்கும் போது தாராளமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்டா பிடிக்கும் பாருங்கள். கடாய் சாதம் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். எப்பவும் போல் வெரைட்டி ரைஸ் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு 4-5 பல்லு பூண்டு நல்லா செவக்கு வறுத்து எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை நல்லா வதக்கி இந்தமாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டுங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தாளிப்புக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கேரட்டு, பீன்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்ச அரிசி சாத்து சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டு இறக்குங்க. இறக்கும் போது தாராளமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட் சும்மா அடிதுல்லாக இருக்கும். குடைமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி என்னோட ஸ்டைல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஸ்க்ரீனில் தெரியல பொருள் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து ஆற வச்சு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுங்க. இந்த மசாலா தான் இந்த ரைஸ்க்கே ஃப்ளேவர் கொடுக்க போகுது. நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து தாளிப்பு சீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கிங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்ச குடமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா சுருண்டு வந்த பிறகு ரெடி பண்ணி வச்ச பவுடர் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வடித்த சாதம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டியாக இருக்குங்க. சூப்பரான குடமிளகாய் சாதம் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. பாய். இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஒரு முட்டை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வச்சு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி என்னுடைய ஸ்டைல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தாளிப்பு சீரகம், சோம்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கல்லுப்பு சேர்த்து நல்லா மசைகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு முட்டை சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் ஆன பிறகு வடித்து வச்ச ஒரு கப்பு ரைஸ் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. இறக்கும் போது தாராளமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து தாளிப்பு சீரகம், சோம்பு தாளிச்சிட்டு இஞ்சி பூடி நல்லா நசுக்கி சேர்த்துங்க. அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடியோட கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு கப்பு சோயா சங்ஸையும் பன்னீரையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக் பண்ண ஒரு கப் ரைஸ் சேர்த்து தாராளமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. சூப்பரான சோயா சங்க்ஸு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.